ஒரு அழகான குட்டி கிராமத்துல நிறைய பறவைகள்லாம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. காஞ்சனா காகத்துக்கு பறவைகளோட முட்டையை குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால எங்கெல்லாம் முட்டை இருக்கோ அங்கெல்லாம் போய் திருடி குடிச்சிட்டு இருந்தது. பறவைகள் இல்லாத நேரத்துல கூண்டுல இருக்க முட்டையை திருடி குடிச்சிட்டு இருந்தது காஞ்சனா. அப்பா இன்னைக்கு 2 முட்டை, என்ன சுவை என்ன சுவை. எந்த பறவை தான் இப்படி முட்டையை திருடி குடிக்குதுன்னே தெரியல. முட்டையை பாதுகாக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா அழுகாம வீட்டுக்கு போங்க. நான் இதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இனிமேல் அந்த பறவை வந்து நம்மளோட முட்டையெல்லாம் குடிக்காது, பாதுகாப்பா இருக்கும். நீங்க வீட்டுக்கு போங்க. ரேணுகுருவி யோசிச்சுட்டே அதோட ஒரிஜினல் முட்டையை எடுத்து வீட்டுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சுது. ஒளிச்சு வச்ச கொஞ்ச நேரத்திலேயே வேற ஒரு கல் போல ஒரு முட்டையை உருவாக்குச்சு. முட்டையை திருடி குடிக்கிற பறவைக்கு இதுதான் சரியான தண்டனை. ரேணுகுருவி கல்லு மாதிரி ஒரு முட்டையை உருவாக்கி வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து பறந்து போயிருச்சு. இது தெரியாத காஞ்சனா காக்கா அங்க முட்டையை குடிக்க வந்தது. முட்டையில வாய் வச்ச கொஞ்ச நேரத்துல அதோட அழகு உடைஞ்சு போச்சு. ஐயோ கட்டாச்சி, என் அழகு உடஞ்சு போச்சு, என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. இனிமேல் எந்த முட்டையும் நான் திருடி குடிக்க மாட்டேன் கட்டாச்சி.